கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். The name of the Lord is a strong tower. The righteous man runs into it and is safe. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் பலத்த துருகமாய் நமக்கு இருக்கிறது. இயேசு என்று சொன்னாலே தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர் 4:12 படி நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட மனிதனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று அழைக்கிறார். அந்த நீதிமான் ஆண்டவருக்குள்ளே அவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்குள்ளே வரும் பொழுது அந்த மனிதனுக்கு ஆத்தும ரட்சிப்பு, வறுமை நீங்கி செழிப்பு, சுகவீனம் நீங்கி சுகம், ஆபத்துகள் நீங்கி பாதுகாப்பு, இப்படியாய் ஆண்டவர் அவனுக்குள்ளே ஒரு சுகவாழ்வை தருகிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். இப்படியாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவர் பின்னே செல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பலத்த துருகமாக இருந்து அவனுக்கு பாதுகாப்பை அளித்து ஆசீர்வதிக்கிறார். God bless you.